வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலைக்கடை. இன்னைக்கு நாம சில தினங்களுக்கு முன்பு G5 OTT தளத்துல வெளியாகியிருக்கக்கூடிய சட்டமும் நீதியும் அப்படிங்கிற வெப்தொடரை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஒன்றை போட்டுவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு வாருங்கள் திரைப்பட விமர்சனத்திற்குள் செல்வோம். சூரிய பிரதாப் எஸ் இன் கதை திரைக்கதையில் பாலாஜி செல்வராஜ் என்கிற அறிமுக இயக்குனரின் இயக்கத்தில் சித்தப்பு சரவணன், நம்ரிதா MP உள்ளிட்டோரின் நடிப்பில் ஒரு கோர்ட்ரூம் டிராமாவாக G5 OTT தரத்தில் வெளியாகியிருக்கக்கூடிய சட்டமும் நீதியும் திரைப்படத்தின் கதை இதுதான். படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே முதியவர் ஒருவர் கோர்ட்டு வளாகத்திற்குள்ளேயே தீக்குளித்து இறந்து போகிறார். இவ்வாறிருக்க மிகப்பெரிய சட்ட நுணுக்கம் அறிவி இருந்தும் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் அதற்கு வெளியே உள்ள சாதாரண பணிகளை செய்து கொண்டிருப்பவர்தான் கதாநாயகன். இந்த நேரத்தில் இவரிடம் வழக்குகள் சம்பந்தமான சட்ட உதவி பெற்று கல்லூரியில் படித்து வழக்கறிஞர் பட்டம் பெற்ற கதாநாயகி இவருடைய சிபாரிசின் பேரில் பல வழக்கறிஞர்களிடம் உதவியாளராக சேர கேட்க அவர்கள் யாருமே என்ன இவரின் சிபாரிசிலா வந்திருக்க, உனக்கு வேலை இல்லை என்று அனுப்பிவிட இறுதியாக இவரிடமே உதவியாளராக சேர்கிறார். கதாநாயகனுக்கு ஒரு மகனும் இருக்கிறார்கள். இதில் தன் மகனையும் வழக்கறிஞருக்கு படி என்று சொல்ல தன்னுடைய தந்தையின் நிலையை பார்த்த பையன் நான் வக்கீலுக்கு படிக்க மாட்டேன் என்று சொல்லி வேறு ஒரு படிப்பிற்கு அப்ளிகேஷன் போட இதனால் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்படுகிறது. மகன் தந்தையை பார்த்து சொல்கிறான், நீங்க ஒரு தோல்வி அடைந்த வழக்கறிஞர், உங்களைப் போன்று நானும் தோல்வி அடைந்த வழக்கறிஞராக மாற விரும்பவில்லை. நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கிலாவது ஜெயிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதற்கு பிறகு நானும் வக்கீலுக்கு படிக்கிறேன் என்று இவரிடம் கோபப்பட இதனால் மனம் வருந்தும் கதாநாயகன். கோர்ட்டு வளாகத்திற்குள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட முதியவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார், அதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் கேட்டு இவர் ஒரு பொதுநல வழக்கை பதிவு செய்ய அதன் பின் என்ன நடக்கிறது, இவர் ஏன் இவ்வளவு சட்ட நுணுக்கங்கள் அறிவு இருந்தும் நீதிமன்றத்திற்குள் வாதாடாமல் விலகியிருந்தார் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு தொடராக இருக்கிறது. மொத்தமாக 7 பாகங்களாக ஒவ்வொரு பகுதியும் சுமார் 18 முதல் 22 நிமிடங்களுக்குள் தான் இருக்கிறது. சிறிய வெப் தொடர்தான். நடிப்பில் சரவணன் புதிய பரிமாணத்தை தொட்டிருக்கிறார். அதேபோல புதுமுகமான கதாநாயகி நம்ரிதா MP தன் சிறப்பான நடிப்பால் கவர்கிறார். இதில் நடித்த அனைவருமே தங்களுக்கு தரப்பட்ட கதாபாத்திரங்களின் தன்மையை உணர்ந்து சிறப்பாகவே நடித்திருக்கிறார்கள். இந்த தொடரின் மிக முக்கியமான பிளஸ் பாயிண்டே மிக வேகமாக செல்லும் திரைக்கதையும் அதேபோல சமீப காலமாக வரும் வித்தொடர்களில் வரக்கூடிய ஆபாச காட்சிகள், அருவருப்பான வசனங்கள் போன்றவை எதுவும் இன்றி மிக நேர்த்தியான முறையில் வசனங்களும் காட்சிகளும் அமைக்கப்பட்டிருப்பது இந்த தொடரின் முக்கிய பிளஸ் பாயிண்ட் ஆகும். ஆபாச காட்சிகளையும் அருவருப்பான வசனங்களையும் வைத்தால் தொடர் வெற்றி பெறும் என்று பல இயக்குனர்கள் நம்பிக்கொண்டிருக்க அதையெல்லாம் தூர வீசிவிட்டு நல்ல கதை திரைக்கதை இருந்தால் ஒரு தொடர் சிறப்பாக அமையும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் பாலாஜி செல்வராஜ். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். எந்த ஒரு இடத்திலும் தடுமாறாமல் மிக விறுவிறுப்பாகவே திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எபிசோடிலும் நாம் எதிர்பாராத பல ட்விஸ்டுகள் இருக்கும் வண்ணம் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோர்ட்ரூம் டிராமாவாக தொடங்கி கடைசியில் எமோஷனல் டிராமாவாக நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் கடைசி நம்பிக்கை நீதிபதிகளும் நீதிமன்றமும் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இந்த சட்டமும் நீதியும் வெப் தொடர். அனைவரும் பார்க்க வேண்டிய தொடர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.